ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதுக்காக வந்திருக்கிறோம்னா ஃபிஷ் ட்ராப் மேக் பண்ணியிருக்கிறோம். ஏற்கனவே நம்ம வாட்டர் கேனில் ஒன்று செஞ்சோம். அதே மாதிரி இப்போ கொஞ்சம் பெரிய சைஸில் செஞ்சுருக்கிறோம். வாங்க மீன் மாட்டுதான்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம ட்ராப்பை போட்டு செக் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ட்ராப்பை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க பார்த்துட்டு வந்தோம், அதுக்கப்புறம் ட்ராப்பை போட்டு செக் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துருக்கிறேன், 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில். அந்த வாட்டர் பாட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே அதே சைஸ், அந்த இது ஃபிட் ஆகிற சைஸில், அதை இந்த இடம் நான் காட்டுற பாருங்க, அந்த இடம் ஃபிட் ஆகிற சைஸில் நான் ஒரு பிவிசி பைப் எடுத்துருக்கிறேன் 1.5 அடியில். அடுத்தது நம்ம அந்த வாட்டர் பாட்டில் ஃபிட் ஆகிற இடத்துல கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதோட மூடி போடுற ஏரியா இருக்குதுல்ல, அதையும் கொஞ்சம் பெருசாகிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் நான் ஒட்ட போகிறேன். இந்த மாதிரி கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி அந்த ஓட்டை கரெக்டாக பைப்புக்கு நடுவில் இருக்கிற மாதிரி நம்ம போய்ட்டு ஒட்டிக்கலாம். இப்போ நான் சூப்பர் க்ளூ போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நான் கம்பி போட்டும் கட்டிக்கிட்டேன். இப்போ அதோட பேக் சைடு வந்து மூடுறதுக்காக நான் ஒரு வலை எடுத்துருக்கிறேன். வலையை எடுத்து நான் சும்மா ஒட்டாமல் சும்மா அப்படியே கட்டிக்க போகிறேன் ரஃப்பாக. ஓகே, இப்போ இந்த மாதிரி நான் கயிறு வச்சு கட்டிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ராப் ரெடி. இதே மாதிரி இன்னொரு மாடல் நான் இன்டர்நெட்டில் பார்க்கும்போது சொன்னாங்க. அது நாம் கட் பண்ணாமல் வச்சுருந்தோம். இது வந்து நம்ம பாட்டிலோட மூடி போகிற இடத்துலேருந்து நம்ம கட் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். இதை வந்து நான் ஒரு 5 லிட்டர் கேன் இருந்துச்சு, அதில் வந்து ஃபிட் பண்ணி வச்சுருக்கிறேன். பார்க்கலாம் எந்த மெத்தடில் மீன் மாட்டுதுன்னு. 2 மெத்தடும் பார்த்தேன், எதில் மாட்டுன்னு எனக்கு தெரியல. எனக்கு முதல்ல மாட்டுமானே சந்தேகமாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம தண்ணியில் ட்ராப்பை போட்டு வெயிட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ட்ராப்பு ஸ்பாட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ வந்து மீனுக்கு ஃபுட்டு போடணும்ல, அதுக்காக நான் மைதாவும் கடலை மாவும் கலந்தது கொண்டு வந்துருக்கிறேன். கூட கொஞ்சம் கலர் கலந்துருக்கிறேன், மஞ்சள் கலர் கேசரி பவுடரு. இப்போ வந்து நம்ம உள்ளே போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஈரம் பண்ணி நான் அதோட பாட்டில் சைடில் வந்து கொஞ்சம் தடவி விட்டுக்க போகிறேன். அப்போ தான் மீன் உள்ளே போகுன்றதுக்காக. ஓகே, இப்போ வந்து நம்ம பிவிசி பைப்பில் செஞ்ச ட்ராப்புக்கு வந்து போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம கேனில் இருக்கிறதுக்கு போட போகிறோம். இது கொஞ்சம் அதிகமாகவே போடுறேன், எதில் மாட்டுன்னு தெரில. இது 2 மெத்தடில் எது மாட்டுன்னு நீங்கள் இப்போவே சொல்ல முடிஞ்சால் இப்போவே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். இதேமாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, உள்ளே போய் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. இந்த வீடியோவை மறக்காமல் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க பிடிச்சிருந்தா. ஓகே, இப்போ வந்து நான் இப்போ வந்து ஃபுட் போட்டாச்சு. இப்போ வந்து போட்டதை வந்து நான் ஆழம் இல்லாத பக்கத்தில் தான் வைக்கிறேன். அங்கே நிறையா மீன் இருந்துச்சு, நான் பார்க்கும்போது கண்ணிலே தெரிஞ்சு, அதனால் அந்த சைடு வைக்கிறேன். வச்சுட்டு நான் வந்து ஒரு கயிறு வச்சு கட்டி விட்ருவேன், ஏன்னா தண்ணி அடிச்சுட்டு போயிடக்கூடாதுன்ட்டு. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் என்ன வீடியோ போடலான்றது கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ நான் போடுற முடியுமான்னு ட்ரை பண்ணுறேன். இதோ இப்போ இந்த இதில் தான் இந்த ஓரமாக ஒரு செடி இருக்குதுல்ல, அதில் தான் கட்டி வச்சுருக்கிறேன். அடுத்து நம்ம அந்த கேன் ட்ராப்பையும் போட்டு வச்சிடலாம். போட்டுட்டு நான் பக்கத்தில் இருக்கிற கம்பியில் கட்டிடுவேன். போட்டுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் நாங்கள் வெயிட் பண்ணோம். 2 ஹவர்ஸ் கழித்து தான் வந்து எடுத்தோம். இதேமாதிரி நம்ம பழைய வீடியோ போட்டிருப்போம், அதில் வெறும் வாட்டர் கேனை வச்சு போட்டிருப்போம். அதில் ஒன்றுமே மாட்டியிருக்காது, ஒரே ஒரு மீன் மட்டும் இருந்திருக்கும். அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் லிங்க் தரேன், போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோ கீழே நான் எல்லா லிங்க்கும் தரேன், போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து ட்ராப்பை போட்டு ஒரு 2 ஹவர்ஸ் பக்கமாக ஆச்சு. இப்போ நம்ம போய் ட்ராப்பை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ட்ராப்பு எடுக்க போயிட்டுருக்குறோம். 2 மணி நேரம் ஆயிடுச்சு, அதனால் எடுக்க வந்தோம். இந்த ட்ராப்பில் வந்து மாட்டிருக்குதா இல்லையா நான் சொல்ல மாட்டேன், அதுலேயும் மாட்டிச்சா இல்லையான்னு சொல்ல மாட்டேன். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது 2துலேயுமே மாட்டிருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. வெளியே கொண்டு வந்து தண்ணியெலாம் எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா தான் தெரியுது மாட்டிச்சா மாட்டலையான்னு.
மாட்டிருந்துச்சு. ஆனால் நமக்கு இப்போ இங்கே மேலே எடுத்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. வெறும் இதுதான் இருக்குது. ஆனால் நம்ம இதில் வந்து மீன் இருக்குது, மாட்டிருக்குது. எத்தனைன்னு தெரியல. நம்மளோட இந்த கேன் ட்ராப்பில் தான் ஒரு 9 மீன் மாட்டிருந்துச்சு. ஓரளவுக்கு பெருசாகவே இருந்துச்சு. அது எப்படி மாட்டிச்சுன்னு தெரில. நம்ம அந்த கட் பண்ணி வச்ச வாட்டர் கேன் இதில் தான் மாட்டிருக்குது. நீங்கள் கரெக்டாக சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு தம்ஸ் அப் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ முடிஞ்சு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். என்ன வீடியோ போடலான்ட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அது வீடியோ போட முடியுமான்னு ட்ரை பண்ணுறேன். நாங்கள் ட்ராப்பை போட்டுட்டு தூண்டில் போட்டு சைடில் மீன் பிடிச்சிட்டு இருந்தோம். அதில் மாட்டினதை விட பெரிய சைஸில் பிடிச்சிட்டு இருந்தோம். உங்களுக்கு அந்த வீடியோ வேணுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நாங்கள் மறுபடியும் தூண்டில் ஃபிஷிங் போய் ஒரு வீடியோ எடுத்து போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீன் மாட்டிருந்துச்சு. ஒரு ட்ராப்பில் தான் மாட்டிருந்துச்சு. 2வது மெத்தடில் தான் நமக்கு மாட்டிருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அடுத்த என்ன வீடியோ போடலான்ட்டு கமெண்ட்